வெல்கம் டு யூஸ் அண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிஜிட்டல் ஸ்கூல் பெல் வித் டைம் டேபிள் டிஸ்பிளே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நம்ம எப்படி டைம் டேபிள் இங்கே உங்களுக்கு ஸ்கூல்ஸில் பெல் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆள் போய் அது அந்த டைமுக்கு போயிட்டு பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு சர்டன் டைமர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமருக்கு ஏற்ற மாதிரி அந்த பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இத்தனை செகண்ட்ஸ். இப்போ ஸ்கூலில் ஒரு 1 hour ஒரு பீரியட் டைம்னா அந்த 1 hour பீரியட் டைமுக்கு ஒரு தடவை பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் பீரியட்ஸ் மிஸ் ஆகும். இப்போ யாராவது அதை போய் டைமரில் இப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது அந்த சர்டன் டைமருக்கு அது அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நமக்கு கிளாஸஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஹோல் ஸ்கூலுக்குமே இந்த டைமரில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டாஃப்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த பெல் எந்த கிளாஸ்க்கு அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இதனால லேட்டாக போகிறது, பசங்களுக்கு வந்து எந்த பெல் எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ அது போக மற்ற இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமர் எப்போவுமே இப்போ சர்டன் டைமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டைமருக்கு ஏற்ற மாதிரி தான் அடிக்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியாது. நம்மளால மேனுவலாக போய் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேனுவலாக அடிக்கிறது மூலமாக டைம் டியூரேஷன் அதிகமாகும், நமக்கு வந்து அங்கே வேலைப்பாடுகள் அதிகமாக ஏற்பட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட், இந்த ஸ்மால் டிஜிட்டல் பெல் வித் டைம் டேபிள் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளால எந்த டைமுக்கு எப்போ அடிக்கணும், இது வந்து ஆர்டிசி மீன்ஸ் ரியல் டைம் கிளாக்கிங். இப்போ டெய்லி டைமிங்கை வந்து அது நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கிளாஸுக்குன்னு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைமுக்கு இந்த பெல் அடிக்கணும், இந்த கிளாஸ்க்கு இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அங்கே ஷோ ஆகிரும். ஸோ நம்ம டைம் டேபிள் என்ன பிரச்சனைனா எந்த கிளாஸ்க்கு எந்த டைம் டேபிள் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியாது. இப்போ சம்டைம்ஸ் என்னன்னா மேம்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ டைம் டேபிளில் மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபோன்லேயே நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இது ஐஓடிங்கும் போது நம்ம ஃபோனில் அந்த ஆப்பில் மூலமாகவே இப்போ அதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த டைம் டேபிள் இப்போ ஒரு மேம் வரல அப்படிங்கும்போது நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும். இந்த டைமுக்கு இந்த டேபிளில் வேற ஸ்டாஃப் வருவாங்க அப்படிங்கும்போது நம்ம ஸ்கெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ மேக்ஸ் மேம் வரல அப்படிங்கும்போது அந்த இடத்துல சயின்ஸ்னு மாற்றி நம்ம அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற டைமுக்கு அந்த பெல் அடிச்சு ஸோ அந்த பீரியட் வந்து இந்த மேம் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைம் டேபிளை அங்கே செக் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஃபிட் பண்ணி வைக்கும்போது இது கிளாஸ் இருக்கும்போது ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக அந்தந்த கிளாஸில் என்னென்ன டைம் டேபிள் போகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஐஓடி ஆப் தேவைப்படும். அந்த ஐஓடி ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ESP32 டைம் டேபிள். ஸோ இதுதான் அந்த ஆப்பு. ஸோ இதை கிளிக் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே இந்த சைடு ஃபுல்லாகவே என்னன்னா என்னோட சப்ஜெக்ட்ஸ், நான் என்னென்ன சப்ஜெக்ட் செட் பண்ண முடியுமோ செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சப்ஜெக்ட் செட் பண்ணிடணும், அதுக்கேற்ற டைமிங்கும் கொடுத்துடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 17:41, 17:43, 5:44 அந்த மாதிரி டைமிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டைமிங் செட் பண்ணிக்க முடியும். தென் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து அதுக்கேற்ற பெல்ஸும் செட் பண்ணிக்கலாம். இந்த பெல்ஸ் எல்லாம் இத்தனை மணிக்கு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அதே மாதிரி இந்த சைட்லையும் டைம் டேபிளுக்கு பெல் செட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இது எப்படி கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹாட்ஸ்பாட் இருக்கு, நேம் செட் பண்ணுவோம். என்னென்னு செட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் IoT டேட்டான்னு செட் பண்ணிக்கணும். ஸோ IoT டேட்டான்னு செட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட பாஸ்வேர்டு என்னென்னு போட்டிருக்கோன்னா 12345678 இந்த மாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ எப்படி கனெக்ட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ ஒய்ஃபை வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு டைமிங் காமிக்குது 18:01, தட் மீன்ஸ் 6:01 அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமிக்குது. ஸோ தென் இப்போ நான் வந்து இதில் வந்து எனக்கு டைம் டேபிள் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்காக இப்போ வந்து நான் ஒரு இடத்துல செட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு பெல் வந்து எத்தனை மணிக்கு அடிக்கணும்னு இங்கே பிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 17 இருக்கா. ஸோ 17 இப்போ 18:01 ஆயிருக்கு. ஸோ நான் 18:02 வைக்கிறேன் உங்களுக்காக. ஸோ 18:02 வைக்கும்போது 18:02 வச்சிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பெல்லுக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கு சப்ஜெக்ட்ஸ் இங்கே செட் பண்ணணும். நான் இங்கே இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நான் இங்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ 18 வச்சுட்டேன். தென் இங்கே 18:02. ஸோ ஓகே 18:03 வச்சுக்கலாம் நம்ம. 18:03 கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே கொடுக்கணும். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க. 18:03 ஓகே கொடுத்துட்டு ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ட் சப்ஜெக்ட் டு ESP32. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் வந்து சென்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி பெல்லுக்கும் நான் இங்கே வந்து பிக் பண்ணிடுறேன். என்ன டைமிங்னா
3 அப்படின்னு செட் பண்ணிட்டு சேவ் பெல் டைம் கொடுக்குறேன். ஸோ சேவ் பெல் டைம் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே பெல் டைம் சேவ் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இப்போ 18:02 காமிக்குது. ஸோ 18:03 வந்துருச்சு அப்படின்னா எனக்கு என்ன சப்ஜெக்ட் வச்சிருக்கேனோ அந்த சப்ஜெக்டும் அது போக எனக்கு அந்த பெல்லும் அடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 18:03 ஆயிடுச்சு, எனக்கு பெல் அடிக்குது. ஸோ பெல் அடிச்சிருச்சு. பெல் அடிச்சோடனே கரெக்டாக செட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல 18:04 இங்கிலீஷ்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு இங்கிலீஷ்க்கு வந்து அந்த டைமுக்கு சப்ஜெக்ட் வந்து காமிக்கும். இப்போ 18:04 ஆச்சுன்னா எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் நேம் இந்த இடத்துல எனக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்ஜெக்ட் நேம் காமிக்க ஆரம்பிச்சிச்சு இங்கிலீஷ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் அந்த இதோட எந்த டைமுக்கு பெல் அடிக்கணும் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே நான் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் வருதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற நேமும் அந்த பெல் டைமும் செட் பண்ணிட்டோம்னா அந்த டைமுக்கு பெல் அடிச்சிடும். ஸோ இது மூலமாக ஈஸியாகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் ஈஸியாகவே நம்ம இது பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ சப்போஸ் அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு லீவ் விடணும் அப்படிங்கும்போது இங்கே உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்கோம்ல, ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெல் அடிச்சிடும். ஸோ பெல் அடிச்சிச்சு அப்படின்னா ஸோ சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்காக அந்த இடத்துல பெல் அடிச்சு இப்போ ஏதோ சம்திங் ஃபயர் ஆயிருக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது பெல் அடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ட் மாதிரி போயிடும் இந்த இடத்துல பஸ்ஸர் அடிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. தென் இதில் என்ன காம்போனன்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறதுலாம் டாட் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். இது வந்து டாட் டிஸ்பிளேல உங்களுக்கு காமிக்கும். தென் இங்கே இருக்க வந்து இது சப்போஸ் SOS பட்டன் சொல்லலாம். சம் பட்டன்ஸ் உங்களுக்காக பெல் அடிக்கிறதுக்காண்டி நமக்கு அர்ஜென்ட்டாக ஏதோ லீவ் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். தென் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பஸர் மூலமாக நமக்கு அலாம் அடிக்கிறது எல்லாமே. தென் ESP32 இங்கே டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ESP32 தான் இங்கே பிரெயினாக ஆக்ட் ஆகி நம்ம கொடுக்குற இன்புட்ஸை வந்து நம்ம வைஃபை மூலமாக இது வாங்கிக்கிட்டு ஸோ நான் என்ன டைமுக்கு எந்த பெல் அடிக்கணும் அப்படிங்கிறத நான் இதில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு இத்தனை மணிக்கு பெல் அடிக்கணும் அப்படின்னு நான் அந்த இதில் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஆப்பில் ஸோ இது அதை ரிசீவ் பண்ணி நமக்கு இங்கே இந்த டிஸ்பிளேல காமிக்கும். உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இந்த 18 டாட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட்டுங்கிறதும் காமிக்கும். ஸோ இத்தனை மணிக்கு பெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பெல் அடிச்சுங்கிறது ஷோ ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.